யூடியூப் சேனலில் வந்து எல்லோரும் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்தால் தான் வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே வந்து ஆரம்பிச்சிடும் கேக் வெட்டுறதுக்கு. என்ன ஒரு காமெடி. 25ஆம் ஆண்டு யூடியூப் சேனலை வெற்றிகரமாக துவங்கி கொண்டிருக்கும் என்பது இருக்க சொல்லும் போது ஓட்டா பிடிச்சி அப்படின்னு இருக்கு. எரியல வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. குளிக்கலடா. சிறப்பாக வந்து கேக் வெட்டி நம்மளோட சேனலை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இனிமேட்டு உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும். ஆனால் ஆய் சொல்கிறேன் வாயப்பாரு வள்ளல். சேனல் ஆரம்பித்த மொதல் நாளே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணும்போது பக்கத்தில் ஸ்கூல் கேர்ள்ஸ்லாம் போகும்போது அவங்க மேடத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவங்ககிட்ட கேக்லாம் கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக வந்து சேனலை வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். திஸ் சேனல் மேட் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட் அவேர்னஸ்ன்றதால ஃபஸ்ட்டு டே எங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஃபஸ்ட்டு டேவே ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண ஃபீல். அதுவும் அந்த ரெட் கலர் கேப் போட்ட பாப்பா வந்து ரொம்ப ஃபன் க்ரியேட் பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்க எல்லாருமே ஹாக்கி பிளேயர்ஸ். கப் வின் பண்ணி எடுத்து வந்து தரேன்னு சொன்னாங்க. நீங்களே கேளுங்க. இந்த வீடியோ எடுத்து 4-5 days ஆகிடுச்சு. நான் போஸ்ட் பண்ண டைம் ஆகிடுச்சு. உண்மையாகவே அவங்க கப்பு வின் பண்ணி எடுத்து வந்து என் ரூம் கிட்ட காமிச்சிருப்போம். பட் அதை பார்க்க தான் நான் இல்லை, வேலை விஷயமாக நான் ரூம் கிட்ட கிளம்பி போயிட்டேன். ஸோ மிஸ்ஸிங். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், அந்த ரெட் கலர் கேப் பாப்பா தான் ரொம்ப நேரம் நின்றுட்டு ஃபுல்லாக எல்லாருமே முடிக்கிற வரைக்கும் அவங்க தான் கூட அந்த கடைசியாக அவங்க தான் எடுத்துகிட்டு இந்த கேக்கெலாம் முடிச்சுட்டு ஒரு எண்ட் ஆஃப் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். இனிமேல் நடக்க போகிறதுக்கும் எனக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு சேனலை ரன் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ டேக் கேர், பாய் பாய்.